உங்களோடு தான் நான் பேசுவேன். இப்ப நான் ஒரு 7 வருஷமா என் ஹஸ்பண்ட லவ் பண்ணேங்க மேடம். லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ம். எங்க வீட்ல எங்க அப்பா, அம்மா, அவரோட வீட்ல யாரும் பேசுறது இல்லைங்க மேடம். தனியா தான் இருக்கோம். ம். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க மேடம். ரொம்ப யாரும் சப்போர்ட் இல்ல அப்படின்னு சொல்லி. ஏம்மா அவ்ளோ கோவப்படுறாங்க? 7 வருஷம் ஆனா கூட சமாதானம் ஆகல. குழந்தைகள் பிறந்தாச்சா உங்களுக்கு? ஆங்க மேடம். ஒரு பொண்ணு 5 வருஷம் ஆகுதுங்க மேடம். பையனுக்கு 1.5 வயசு ஆகுது. அதெல்லாம் பேரன் பேத்திய கூட வந்து பார்க்க இஷ்டம் இல்லையா? இல்லைங்க மேடம். எங்க அப்பா, அம்மா அவ்வளோ கோவத்துல இருக்காங்க மேடம். அவங்களோட அப்பா இல்லைங்க மேடம். அவரோட அப்பா அப்பா இறந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. அம்மா மட்டும் பேசுறாங்க மேடம். அப்புறம் அவங்க அண்ணாவங்க ரொம்ப கடன் பிரச்சனையினால அந்த கடன் பிரச்சனையில இவரை மாட்ட விட்டுட்டு அவங்க ஊரை விட்டு போயிட்டாங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி உட்காந்துட்டு இருக்கோம் மேடம். அவரு கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 3 பேர் மேடம். ஒரு அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி. அக்கா தங்கைங்கெல்லாம் வரதே கிடையாது. இல்லைங்க மேடம். அண்ணன் வந்து கடன்லாம் ஏற்படுத்தி இவர் தள்ள கட்டிட்டு போயிட்டாரா? அவங்க அண்ணி? அவங்களும் மேடம் ஃபேமிலியோட எஸ்டேட் மேடம். இவர் வந்து கேரண்டி ஏதோ போட்டு மாட்டிட்டாரா? ஒரே ஒரு இடத்துல கேரண்டி போட்டாங்க மேடம். போட்டது வேற இடத்துல பணம் வாங்கி கட்டிட்டோம் மேடம். எவ்வளோ லட்சம்? கட்டிட்டு 30,000 மேடம். 30,000. சரி, ஓகே. உங்க வீட்டுக்காரர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? எங்க வீட்டுக்காரர் இது வந்து வருமானம் ரொம்ப கம்மி தாங்க. எவ்வளோ? மாசம் 15,000-20,000 ஸோ அவ்வளவுதான். அதிலே கஷ்டப்பட்டு சேர்த்து இந்த 30,000 கடனை அடைச்சிட்டாரு. அடிச்சுட்டாரு மேடம். சரி, ஓகே. அவங்க ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டாங்க மேடம். இவரை சட்டை பிடிச்சு கேட்டுட்டாங்க. அவங்க அண்ணனுக்கு நீ தானே கேரண்டி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. கேரண்டி போடக்கூடாது, அதுக்கு தான். சரி, அப்ப அது வந்து அந்த மாதிரி இருக்கு. உங்க சைடுல கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? என் சைடுல ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி மேடம். ஸோ தங்கச்சி தம்பிலாம் பேச மாட்டேங்கிறாங்களா? யாருமே பேசுறது இல்லை. எதுக்காக? ஏன் முதல்ல உங்க 2 குடும்பங்களுக்கும் உங்க காதல் திருமணத்தை ஏன் அவங்க ஏத்துக்கல? மேடம் எங்க அப்பா வந்து ரொம்ப வசதியா இருக்காரு மேடம். மளிகை கடை வச்சிருக்காரு. சரி. இதனால ஊர்ல வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்காரு மேடம். சரி, அவங்க அப்பா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு? உங்க கணவர் என்ன படிச்சாரு? ஃபேமிலி வந்து கொஞ்சம் லோ மீடியம் கிளாஸ் தாங்க மேடம். அதனால ரொம்ப விருப்பப்பட்டு தான் 2 பேரும் குடும்பத்தை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் மேடம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். அவர் என்ன படிச்சிருந்தாரு? அவர் 11th மேடம். எப்படி அவர் மேல உங்களுக்கு காதல் வந்தது? அது ஒரே ஊருங்க மேடம் 2 பேரும். இருக்கட்டுமே, நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க, அவர் படிக்கவே இல்லை. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார் அப்போ? அது அவர் வந்து டிரைவரா இருக்காரு மேடம். ஸோ உங்களுக்கு வந்து சினிமாலாம் பார்த்துட்டு சினிமாவில் கதாநாயகர்கள்லாம் வந்து குடிசையில் போயிட்டு கணவருக்காக தியாகம் பண்ணி வாழ்கிறாங்களா? அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னு பிடிச்சிருந்ததா? அப்படியெல்லாம் இல்லைங்க மேடம். பின்ன எதுக்காக அந்த மாதிரி? உங்களுக்கு தெரியும்ல, உங்கள் வீடு வந்து வசதியாக இருக்குது, உங்கள் அப்பா அம்மா வந்து ஃபேமஸாக இருக்காங்க, நீங்கள் ஒரு உயர்ந்த குடும்பம், அதாவது அவரோட கம்பேர் பண்ணச்சே இருக்கீங்க. ஸோ நீங்கள் திருமணம் பண்ணிட்டு போனாக்கா கொஞ்சம் தாழ்வாக தான் இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும் மேடம். அப்பா வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாருங்க மேடம். அதுவும் இல்லாம அப்பா வந்து என்ன சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் குடும்பத்தை விட்டு தள்ளி வச்சு வளர்த்துட்டாருங்க. சரி, வாட் எவர் இட் இஸ்மா. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை காதல் பண்ணுறீங்க, அது உங்களோட உரிமை, சரியா? உங்களோட கம்மியாக படித்தவர், உங்களோட கம்மியாக சம்பாதிக்கிற, உங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற சௌகரியம் இல்லாத ஒரு கம்மியான சௌகரியம் இருக்கிற ஆள் மேலே உங்களுக்கு காதல் வந்தது தவறு கிடையாது, சரியா? அப்போ அந்த வாழ்க்கையே நீங்கள் பார்த்துருப்பீங்க மனத்திரையில், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றத. தெரிஞ்சுதா தெரியலையா உங்களுக்கு மனத்திரையில்? அப்போ இல்லைங்க மேடம், நான் அவரோட வீடெல்லாம் பார்த்தது கிடையாது மேடம். இல்லை, உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு மனத்திரையில் வந்து ஒரு டிரைவராக தானே இருந்தார் அவரு? ஆமாங்க மேடம். ஒரு டிரைவராக இருக்காரு, ஒரு 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாரு. ஸோ அப்போ அவர் வந்து நமக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை கொடுக்க முடியும், செலவுக்கு எவ்வளோ காசு தர முடியும், என்ன மாதிரி வீட்டில் இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்க தானே? இல்லைங்க மேடம், அதெல்லாம் நான் யோசனை பண்ணல. ஏன் யோசிச்சு பார்க்கல? உங்கள் அப்பா சொல்லியிருப்பாங்கல்ல. சொன்னாருங்க. அப்போ புத்தியில் ஏறலையா? அப்போ என்ன நினச்சிங்க? காதல் தான் எல்லாம் முக்கியம் வாழ்க்கையில் நினச்சிங்களா? கண்டிப்பா. சரி, ரைட்டு. அப்போ அது காதல் தான் நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க, காதல் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டீங்களே. இப்போ நீங்கள் சந்தோஷமாக தானே இருக்கணும், ஏன் துன்பப்படுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க மேடம். என்ன வந்து அப்பா வீட்டில் எப்படி காசு பணம் இல்லை மேடம் கையில். மற்றபடிக்கு எங்க வீட்டில் இந்த அளவுக்கு எனக்கு பாசம் கிடைச்சது எல்லாமே. அப்போ என்ன, ஜாலியாக இருங்க. ஏழையாக இருந்தா என்ன, ஜாலியாக இருங்களேன். அப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு, அதை சொல்லுங்கள். இப்போ என்ன பிரச்சனை தான் எனக்கு தெரியல. நீங்கள் உங்கள் விருப்பப்படி காதல் திருமணம் பண்ணிக்கிட்டீங்க, சரி, காசு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்கேன்றீங்க. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு?
உங்க அப்பா அம்மா வந்து உங்கள மதிச்சு பேச மாட்டேங்கிறாங்கன்னு. ஆமாங்க மேடம். அவங்களுக்கு வந்து வர்க்க சிந்தனை இருக்கு. அவருக்கு பணக்காரங்கள தான் பிடிக்குது. உங்க அப்பா வந்து பணக்காரர். அதனால மாப்பிள்ளை பணக்காரரா இருந்தாக்கா மதிச்சிருப்பாரு. இப்போ உங்க அப்பா அம்மா உறவு வேணும்னா உங்க வீட்டுக்காரர் பணக்காரர் ஆகணும். சினிமால வரா மாதிரி. ஏதோ ஒரு படத்துல யாரோ ஒரு சூப்பர் ஹீரோ கல்யாணம் பண்ணிட்டு மாமியார் கிட்ட வந்து சபதம் போட்டுட்டு பணக்காரியா ஆயிட்டு இது பண்ணுவார். அந்த மாதிரிலாம் நடந்தால் தான் உங்க வீட்டுக்குள்ள உறவு வரும். ஏன்னா உங்க அப்பா வந்து பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறாரு. ஆமாங்க மேடம். அப்ப எப்படி வந்து விட்டு தள்ளுங்க. உங்க அப்பாவோட உறவு உங்களுக்கு எதுக்கு வேணும்? உங்களுக்கு தான் கணவர் நல்லா பார்த்துக்கிறாரு. அழகா குழந்தை பிறந்திருக்கு. உங்களுக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. காதல்ல இருந்து வாழ்ந்து ஜாலியா இருங்களேன், ஹேப்பியா. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா வாழுங்க. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் வந்தாலும் வருவாங்க. இல்ல வராட்டியும் போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு இழப்பு என்னன்னா, ஒரு பணக்கார மாப்பிள்ளை கார்ல வருவாரு. நம்ம ஊர் சொந்தத்துக்குலாம் எனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை அப்படி சொல்லிக்கலாம். அப்படின்ற அவங்களோட கனவுகள் போயிடுச்சுல்ல. புரியுதா? ஆமாங்க. அது அவங்களுக்கு இழப்பு. அதனால அவங்களால உங்கள ஏத்துக்கவே முடியல. சரியா? சரி அதனால நீங்க வந்து விட்டுடுங்க. அத பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க. மனசு கஷ்டமா தானே இருக்கு. பட் நீங்க தேர்ந்தெடுத்தீங்கல்ல. அப்பா, அம்மா யார் வேணுன்றதுல நீங்க தேர்ந்தெடுத்தீங்கல்ல. அப்பா, அம்மா இழந்தா பரவால்ல. கணவர் தான் வேணும்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்துட்டு தானேம்மா போனீங்க. ஆமாங்க. அப்புறம் எதுக்கு இப்ப திருப்பி இந்த இழப்ப பத்தி யோசிக்கிறீங்க?